தேர்தல் கூட்டணி விஷயமாக எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார். அது விஷயமா கருத்து சொல்றதுக்கு விரும்பல. சார், இப்போ இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனைனால அங்கே விவசாயம் நடக்கிறதுனால அரிசி விலை உள்ளிட்ட பொருட்கள் விலை அத்தியாவசிய பொருட்கள் பயங்கரமாக கூடிக்கிட்டே இருக்கு. எல்லா பொருள் விலையுமே கூடி போச்சு. அரிசி விலை கிலோவுக்கு 20 ரூபா கூடியிருக்கு. மின்சார கட்டணம் கூடியிருக்கு. அத்தியாவசிய பொருள் விலை கூடியிருக்கு. நேற்று நீங்கள் செய்தித்தாளில் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் 4000 ரூபா இருந்த டேக்ஸ் ஹவுஸ் டேக்ஸ் ஏறக்குறைய 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கெல்லாம் கூட்டப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல. அப்படி சாதாரண அன்றாடம் காட்சிகள், மாத சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் வாடகை வீடை மாதிரி சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு சுதந்திரம், இந்த ஆட்சி சுதந்திரமான நல்ல முடிவுகளை எடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் மக்களினுடைய அனைத்து விதமான உரிமைகளும் இந்த ஆட்சி பறித்து கொண்டே இருக்கிறது. எப்போது விடியும் என்பதை பார்ப்போம். சுதந்திரம் மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றது பல்வேறு விதத்தில் இருக்கு. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அளித்திருவோம்னு சொன்னார். உங்க சொந்த வீட்டுக்கே வாடகை கட்டுற மாதிரி ஹவுஸ் டேக்ஸ் கட்டினா என்ன பண்றது? இந்திய நாட்டில் இருக்கிறோம், சுதந்திர தமிழகத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் வரி எதா இருக்கக்கூடாது, விழுங்கிடக்கூடாது மனிதர்களை. வரி வசூல் பண்றது மென்மைத்தன்மையாக இருக்கணும், கொடுமையாக இருந்திருக்கக்கூடாது. தேசிய கொடி இன்னைக்கு சொல்லுங்க, கலெக்டர் மரியாதை செலுத்தல. தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியா? இப்பதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேதான் அவர் கத்துக்கிடணும். கத்துக்கிட்டு பண்ணுவார்.